ரிஷபராசி நண்பர்களே, வாழ்க்கையில எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை வளமான காலமாகவும் இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசினுக்கு பொதுவாகவே இந்த நேரம் சாதகமான நேரம் தான். 11ஆம் இடத்திற்கு எப்பொழுது சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலம் முதல் ரிஷபராசினருக்கு யோகமான பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சனி பகவான் இப்போது வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் வக்கிரம் அடைந்தாலும் அந்த 11ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் யார் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய லாபாதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து அவருடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கொடுக்கிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது பலப்பட்டு கொண்டே இருக்கிறது ரிஷபராசினருக்கு. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், சங்கடங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் தேவையான பணம் என்பது வந்து கொண்டிருக்கும். வாழ்க்கைக்கேற்ற வசதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். பொருள் சேர்க்கை என்பது இருந்து கொண்டிருக்கும். அப்போ இது வந்து ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான காலம் தான் சொல்லணும். அதுக்கு மேல பார்க்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய சஞ்சாரம். உங்களுடைய ராசியில் தான் மணக்காரகனான சந்திரன் உச்சமடைகிறார். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே சந்திரன் மறைவு பெறுகின்ற போது, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகளில் சங்கடம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஒரு இழுபறியான நிலை உண்டாகும். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள். குறிப்பாக முன்பு செய்து வந்த வேலைகளில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அந்த வேலைகளில் கூட நீ கவனமா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரையில் பாக்கியஸ்தானத்தை சந்திரன். அப்போ முதல் 2 நாட்கள் இருந்த சங்கடங்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். பெரியோருடைய ஆதரவு, அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் கிடைத்திடும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் கிடைக்கும். வியாழக்கிழமை மதியம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை, அரசியல்வாதிகளுக்கு ஒரு செல்வாக்கு, செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் என்பதெல்லாம் கிடைத்திட வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் எதிர்மறையாகவும் மற்ற 5 நாட்கள் சாதகமாகவும் இருக்கிறது. அது உங்களுக்கு போதுமானது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது புதனுடைய சஞ்சாரம். புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புதன், வாக்காதிபதி புதன் தான், குடும்பாதிபதி புதன் தான். புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு வெளிப்படும். ஒரு அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய, இந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யக்கூடாது, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாது, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்ற நிலை வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அந்த அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு புதன் சாதகமாக இருப்பதால் சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இதற்குரிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது 3ஆம் இடத்தில் குரு உச்சமாக சந்திருக்கிறார். லாபாதிபதி குரு அவருடைய பார்வைகள் பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நமக்கு திருமண யோகம் வந்து விட்டது. அப்போ 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய யோகம். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை இருந்து கொண்டிருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் லாபம் அடையும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சொந்த வீடு, இடம் வாங்கிடக்கூடிய நிலையும், விஐபிகள் ஆதரவும் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப ரிஷபராசியில் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார், விரையாதிபதி. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது யோகமாக இருக்கும். சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். பொருள் சேர்க்கை இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த வாரம் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.